தரணிதரன், முதல்ல ஈரோடு கிழக்குக்கு வருவோம். திமுக அங்கு போட்டியிடுகிறது, நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகிறது. திமுகவுக்கு அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சியாக சட்டமன்றத்தில் இயங்கக்கூடிய அதிமுக போட்டியிடாத சூழலில், நீங்கள் சித்தாந்த முரணோடு எதிர்க்கக்கூடிய பாஜக போட்டியிடாத சூழலில் ஈரோடு களம், தேர்தல் களம் என்னவாக இருந்தது? இங்கே ஒரு கட்டமைப்பு ஒன்று செய்யப்பட்டது, பெரியார் எதிர்ப்பு என்ற ஒரு கட்டமைப்பு இந்த ஈரோடு தேர்தலை சுற்றி மையம் கொண்டு ஒரு கட்டமைக்கப்பட்டது. திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம் என்றெல்லாம் கட்டமைக்கப்பட்டது. இன்னைக்கு தேர்தல் முடிவுகள் எப்படியான ஒன்றாக வரும் என்று எதிர்பார்க்கிறது திமுக? இல்லை, இப்போ திமுகவுக்கு எதிர்கட்சி 1975 எந்த கட்சின்னு பார்த்தோம்னா அஇஅதிமுக, டைரக்ட் ஆப்போசிஷன் பார்ட்டி. தேர்தல் திமுக அதிமுக அப்படி தான் தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலைன்னு ஒருத்தர் வந்ததுக்கப்புறம், இல்லை நாங்கள் தான் பிரைமரி ஆப்போசிஷன் ஃபோர்ஸு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பேஸ் எடுத்துகிட்டு ஒரு முயற்சியை எடுத்துகிட்டு இருந்தார். டெல்லியில் அங்கே இருக்கவங்கள ஏமாற்றிட்டு இருந்தார். சரிங்களா? இப்போ நேர் எதிர்கட்சி அதிமுக போட்டியிடல அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுவும் 1.5 வருஷத்தை தேர்தல் வரப்போகுது. 1.5 வருஷம் கூட இல்லை, ஒரு வருஷத்துக்கு சில மாதங்களில். அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டோம்னு தெரியும். கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சால் கூட படுதோல்வியாக இருக்கும் அப்படிங்கிறது அதிமுக உணர்றாங்க. அதனால தான் இந்த தேர்தலில் சந்திக்கலை. ஏன்னா பாருங்கள், டெபாசிட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அதிமுகவுக்கு. அதுக்கப்புறம் 26 ரிசல்ட் இப்பயே தெரிஞ்சிடும். அப்போ தெரிய வேண்டியது. அதுக்காக தொகுதியை வச்சு ஒட்டுமொத்த 234 இல்லைன்னா ஏன் நிற்காம போகணும்? எனக்கு புரிதல் இல்லையே. ஏன்னா எனக்கு நிற்காம போகிறதுக்கு நீங்கள் எடுத்து பாருங்கள், தேர்தலுக்கு ஒரு 14 மாதத்துக்கு முன்னாடி இருக்கும்போது 1000 தடவையில் ஒரு தடவை யாருமே நிற்காம போக மாட்டாங்க. ரைட் பாயிண்ட். ஸோ இப்போ தேர்தலில் அதிமுக தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, தோத்துடுறாங்கண்ணே, அட்லீஸ்ட் அந்த கொங்கு பெல்ட் அவங்க ஸ்ட்ராங்கான பெல்ட். நம்ம அப்படி இருக்கும்போது அங்கே இருக்க கார்டரை ஆக்டிவேட் பண்ணுறது, அங்கே என்ன கொங்கு பெல்ட்லேருந்து எல்லாருமே வேலை செய்ய போகிறாங்க. கோயம்புத்தூர்லேருந்து வேலை செய்ய போகிறாங்க, சேலத்துலேருந்து வேலை செய்ய போகிறாங்க, கள்ளக்குறிச்சிலேருந்து வேலை செய்ய போகிறாங்க, ஈரோட்டில். அப்படின்னா கார்டரை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும்ல அதிமுக. அப்பயுமே அவங்க நிற்க பயப்படுறாங்கன்னா என்ன காரணம்? படுதோல்வியாக இருக்கும், டெபாசிட் வராதுங்கிறது தான் காரணமாக இருக்கும். ஏன்னா போனதவே அவங்க கிட்ட வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 70,000க்கு மேலே. ஸோ அதில் ஒரு 5,000 இப்படி போனால் கூட அதிமுக கெயின் தான். அதே மாதிரி பாஜக என்ன சொல்கிறாங்க? பாஜக என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் தான் பிரைமரி ஆப்போசிஷன் ஃபோர்ஸ், எங்கள் ஓட் பர்சன்டேஜ் 20% மேலே போயிடுச்சு, இங்கே நம்ம 19% வாங்கிட்டோன்னு இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு சொன்னாங்க. அப்படின்னா பாஜக நின்றுருக்கலாமே. பாஜக ஏன் நிற்கல? ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் நம்ம நின்னோம்னா நமக்கு 2% ஓட்டு கூட வராதுன்னு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இங்கே சிறப்பான ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு எதிர்கருத்து வைப்பீங்க. கடந்த காலங்கள்லையும் நீங்கள் இடைத்தேர்தல்களை புறக்கணிச்சிருக்கிறீங்க அதிமுக ஆட்சி காலங்களில். அது அப்படியான ஒன்றா மட்டும் பார்க்க வரதா, இல்லை வேறு காரணங்களையும் இருக்குல்ல? இல்லைங்க, அது இதையும் ஒப்பிட முடியாது. சரிங்களா? அது 1-2 தடவை நடந்துன்னு நீங்கள் புரியுது. ஆனால் தேர்தலுக்கும் 1 வருஷத்துக்கு முன்னாடி எப்பயாச்சும் புறக்கணிச்சிருக்குமா? இல்லை தேர்தலுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி? சரி, இப்போ ஒரு கட்சி ஆட்சியில் ஒரு 10 வருஷம் இருந்துட்டாங்க, அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்படுது, 6 மாதத்தில் ஒரே வருஷத்தில் தேர்தல் நடக்குது, இடைத்தேர்தல் அப்படின்னா இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு 4 வருஷம் இருக்குது. சரி, அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஆங்கர் இன்னும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கட்சிகள் அப்பப்போ புறக்கணிப்பாங்க. அது உலகம் ஃபுல்லாக நடக்கிறது தான். ஆனால் தேர்தலுக்கும் 14 மாதம் இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி ஒரு 3.5 வருஷம் நடந்ததுக்கப்புறம் நடக்கிற இடைத்தேர்தலில் கலந்துக்காமல் இருக்கிறது ஒரு வியப்பான விஷயமா இல்லையா? நீங்கள் வைப்பீங்க எதிர்கருத்து என்ன வைப்பீங்கன்னா, பை எலெக்ஷனாக ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும்னு. ஆனாலும் அப்படின்னு நீங்கள் வார்த்தை நீங்கள் சொல்கிறது ஹைப்போதெட்டிக்கலாக கரெக்டாக வச்சுக்கோம், அது இல்லை, உண்மை இல்லை. ஆனால் வச்சுக்கிட்டா கூட இவங்க நின்று ஒரு பர்சன்டேஜ் அதிகம் வாங்கி காமிக்கலாமே, தோத்த பர்சன்டேஜை குறைச்சி காமிக்கலாமே. அப்படி என்ன அதை வச்சு என்ன ரெட்டோரிக் கிரியேட் பண்ணலாம்? அதை வச்சு பாருங்கள், போன தடவை இந்த டிஃப்ரென்ஸ் இருந்தது, இந்த தடவை இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது, டிஃப்ரென்ஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னா ஆன்டி இன்கம்பன்சி அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்து வைக்கலாமே. அப்படி இருந்தும் நீங்கள் நிற்கல அப்படின்னா யோசிச்சிருப்பாங்க. அதிமுக யோசிக்காமல் நின்றுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக எவ்வளோ யோசிக்க முடியுமோ யோசிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு டேட்டா படி டெபாசிட் வராதுன்னு தெரிஞ்சிருக்கும். அதனால எலெக்ஷனுக்கு 14 மாதத்துக்கு முன்னாடி டெபாசிட் வராது அப்படின்னா 26 தேர்தல் நம்ம ஜெயிக்க மாட்டோங்கிறது மக்கள் மனதில் தீர்மானம் ஆயிரும். அது ஏன் இப்பயே பண்ணணும்? அது ரிசல்ட் வரும்போது தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம ஜெயிக்க மாட்டோங்கிறதுனால இருந்திருக்கலாம். பாஜக பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிள் லாஜிக். அண்ணாமலை அவர்கள் ஒரு டெல்லியில் ஒரு பொய் பிம்பத்தை உருவாக்கியிருக்காரு. இப்போ திருப்பி 2% 1% வந்ததுன்னா அந்த பிம்பம் உடஞ்சிரும். அங்கே தலைவர் வேறு மாற்ற போகிறாங்களாம். ஸோ அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவருக்கு அந்த பதவியும் போயிடும். அதனால பாஜக நிற்கல.
இப்போ நீங்கள் சொல்கிறது திராவிட மிஷம் தமிழ் தேசியம் வரீங்க. ஆனால் நீதி கட்சி, திராவிட கழகம், அதுக்கப்புறம் திமுக, அப்புறம் அதிமுக. தமிழ்நாடு இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக இருக்குது. இப்போ இருக்குது தானே? சமூக பொருளாதார வளர்ச்சியிலையும் குறியீட்டில் வந்து 1வது இடம் இல்லை 2வது இடம், தொழில் வளர்ச்சியில் 1வது இடம் 2வது இடம். இந்தியாவிலே ஒரே மாநிலம் தொழில் வளர்ச்சியிலும் முதல் 2 இடத்துல இருக்கிறது, சமூக பொருளாதாரத்திலும் முதல் 2 இடத்துல இருக்குது. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சில சமூக பொருளாதார குறியீடு வளர்ந்த ஐரோப்பா நாடுகள் இருக்க குறியீடோட சிறப்பான குறியீடு. 1000 பேருக்கு எவ்வளோ டாக்டர், இல்லை அனைத்து மக்களும் வளர்ந்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தா 1லேருந்து 4ல் ஒரு பட்டியலில் தொழிலதிபர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஹையஸ்ட் ஓபிசி ஆண்டர்பிரினர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அது மாதிரி எல்லா குறியீட்லையும். ஸோ திராவிடத்தை வச்சு தமிழ்நாடு வளர்ந்ததுனால இங்கே தமிழ் மக்கள் தானே இருக்காங்க, தமிழர் தானே வளர்ந்தாங்க. இதுலேயே கிளியராக தெரியுது. இப்போ தமிழ்நாடு வளர திராவிட முன்னேற்ற கழகத்தினால தமிழ்நாடு வளர தமிழ் மக்கள் தானே வளர்ந்தாங்க. ஸோ இதில் என்ன எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் எனக்கு புரியல. தமிழ்நாடு இவ்வளோ சிறப்பாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் பெரியார் அவர்களும் ஒரு பங்கு வகிச்சிருக்கார். சரிங்களா? ஸோ அந்த நீதி கட்சி டிஃபெக்டாக ஆகிற டைமில் பெரியார் அவர்கள் தான் அதை திராவிட கழகம் எடுத்துகிட்டு போய் அது பட்டி தொட்டி எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போய் இன்றைக்கு வரைக்கும் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணம், ஃபேசிஸ்ட் வர முடியாமல் இருக்க காரணம் பெரியார் அவர்கள் தான். அதில் ஒரு ஆர்டிக்கிள் ஒருத்தர் எழுதியிருந்தார், பேர் நான் மறந்துட்டேன். எதனால் வந்து இப்போ நீங்கள் சமாஜ்வாதி பார்ட்டி, பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டி இருக்கீங்க இப்போ யூபியில், அதுக்கப்புறம் பீகாரில் வந்து ஆர்ஜேடி, ஜேடியு இருக்குது சரிங்களா? இவங்க எல்லாமே இந்த நம்ம சித்தாந்தம் தான் ஆரம்பித்த போது. ஆனால் அங்கே வந்து அவங்களால இன்னமும் ஜாதி அரசியல் இருக்குது, இங்கே மாதிரி கிடையாது. சரிங்களா? இப்போ சமாஜ்வாதின்னு பார்த்தீங்கன்னா யாதவை காட்டர் பண்ணுறாங்க. அப்போ ஒருத்தர் அந்த பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் எழுதும் போது தமிழ்நாடு மாதிரி ஈக்கம் தானே, ஏன் தமிழ்நாடு மாதிரி எல்லா பின்தங்கிய மக்களையும் ஒரே குரூப்பில் ஹோமோஜனைஸ் பண்ண முடியல அப்படின்னு பேசும்போது தான் பெரியார் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா அவரோட சிந்தனைகள் இயக்கம்ங்கிறது வந்து அரசியலை தாண்டி திமுகங்கிற ஒரு கட்சி உருவாக்குறதுக்கு 30 வருஷம் முன்னாடி தொடங்கிருச்சு. அது வந்து ஒரு மக்கள் மனதில் ஒரு பேரடைம் ஷிஃப்ட்டை உருவாக்குச்சு. ஏன்னா நம்ம சட்டம் ஏற்றிடலாம், ஆனால் அந்த சட்டம் இப்போ மகளிரில் சொத்து உரிமை அப்படின்னு நம்ம சட்டம் ஏற்றலாம், ஆனால் சமூகத்தில் அதுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் இருந்தால் தானே அதை போய் மகளிரால் கிளைம் பண்ண முடியும். இப்போ வீட்டில் சமுதாயத்தில் அதுக்கு அக்செப்டன்ஸ் இல்லை அப்படின்னா அதை போய் கிளைம் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ ஒரு சட்டங்கிறது வந்து ஒரு பேப்பர் தான், அது சமுதாயத்தில் அதுக்கு அக்செப்டன்ஸ் இல்லைனா. ஸோ அது மாதிரி நம்ம முன்னுக்கு நிறையா மாற்றங்கள், சமூக மாற்றங்கள் கொண்டு வர சட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றணும். ஆனால் அதுக்கு சமூகத்தில் அது ஒரு அக்செப்டன்ஸ் இருந்தது காரணம் பெரியார் அவர்கள் 30 வருஷம் 40 வருஷம் திமுக கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட போய் சமூகத்தில் இருக்க பிரச்சனையை சொல்லி அது அவங்க மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினால தான். சரிங்களா? அதனால தான் இன்ன வரைக்கும் ஓபிசி பட்டியலின எஸ்சி எஸ்டி மக்கள் திராவிட கட்சிகளுக்கு பின்னாடி இருக்கிறது காரணம். ஸோ அதுக்கு பெரியாரோட பங்கு அதிகம். ஸோ அதனால் ரெண்டுமே நம்மளால் பிரித்து பார்க்க முடியாது. ஆனால் இதனால தான் தமிழ்நாடு வளர்ந்துருக்கு. ஸோ அதனால் வந்து தமிழ்நாடு வளரல, தமிழர்கள் வளரல அப்படிங்கிறது தவறு. தமிழர்கள் இந்தியாவிலேயே வந்து ஒரு சிறப்பான இடத்துல இருக்காங்க. சரிங்களா? இல்லை சவுத் ஏஷியா கண்டத்திலே ஒரு சிறப்பான இடத்துல இருக்காங்க. அதுக்கு காரணம் திராவிட அரசியல், அதை நம்மளால் மறுக்க முடியாது. ஆனால் நான் பாஜக நண்பருக்கும் நான் பதில் சொல்லிடுறேன். அவர் சொல்கிறார் பாருங்க, இடி சிபிஐலாம் வந்து அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இடி சிபிஐலாம் வந்து ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனே கிடையாது. அது வந்து பாஜக கட்சியில் இருக்கிற அணிகள் அப்படிதான் செயல்படுறாங்க. அதனால பாஜக போலீஸ் ஆர்டர் இருக்கு, தமிழ்நாடு போலீஸ் ஆர்டர் இருக்கு சார். தமிழ்நாடு போலீஸ் உங்க கண்ட்ரோல்ல இருக்காப்பா? நீங்க வந்து நீங்க நினைச்சா வந்து தேவையில்லாம ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்குறீங்க, ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாலே அனுமதி கேட்டா அனுமதி கொடுக்கறதுங்க. அப்ப தமிழ்நாடு போலீஸ் இப்ப பாஜக ஆட்சி வந்ததுக்கு 2014 ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இடி கேசஸ் ஃபைல் பண்றது 10 மடங்கு அதிகரிச்சிருக்கு. 95% கேஸ் யார் மேல போடப்பட்டிருக்கு? எதிர்கட்சி தலைவர்கள் மேல. வெஸ்ட் பெங்காலில் ஒரு தலைவர் இருந்தார், திரிணாமுல் காங்கிரஸில், கேஸை போடுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க, பாஜகவில் சேரன்னு பேக்டோர் அக்ரிமெண்ட்டு, உடனே ரிலீஸ் ஆகிடுறாரு, கேஸ் ஒன்றும் இல்லாமல் போகுது. திருப்பி பாஜக விட்டு திரிணாமுல் காங்கிரஸ் சேர்றாரு, திருப்பி இடி அரெஸ்ட் பண்ணுது. அப்போ நான் பிஜேபியிலேருந்து ஒரு சட்டம், பிஜேபியிலேருந்து ஒரு சட்டமா? அஜித் பவார் மேலேயும் அஜித் பவார் மனைவி மேலேயும் ஊழல் வழக்குகள் இடி விசாரணை நடந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இதே பிரதம மந்திரி போபாலில் பேசுகிறாரு, அஜித் பவார் அவர்கள் 30,000 கோடி ஊழல் செஞ்சுருக்காருன்னு, இடி வரப்போகின்றது அப்படிங்கிறார். அவர் பேச்சு காற்றுல
பாம்பே போகிறதுக்குள்ளார அவரு கட்சி மாறுறாரு, அவருக்கு நிதியமைச்சர் பதவி, பாஜகவோட கூட்டணியில் ஆட்சி, கேஸு அக்விட்டட். அப்படின்னு என்ன தெரியுது, நீங்கள் பாஜகவில் சேர்ந்தால் அமலாக்கத்துறை உங்களை எதுவும் செய்யாதுன்னு. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு டெல்லியில் நம்ம ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கோம், டெல்லியில் உட்காந்து ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கோம், மாநிலத்தில் நம்மளால் ஆட்சிக்கு வர முடியும். 27 வருஷமாக டெல்லி மக்கள் நம்மளை நிராகரிச்சிட்டே இருக்காங்க, நம்மளை ரொம்ப மோசமாக நிராகரிச்சிட்டே இருக்காங்க டெல்லி மக்கள். அந்த போலீஸ் வந்து ஒன்றிய அரசுகளில் தான் இருக்குது டெல்லியில், ஆனாலும் அங்கே மாநில ஆட்சி நம்மளால் அமைக்க முடியலங்கிற ஈகோ பிரச்சனை. எல்லாம் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலில் வச்சிங்க, அவங்க நிதியமைச்சரை தூக்கி ஜெயிலில் போட்டிங்க, ஆம் ஆத்மி கட்சியை. இப்போ தேர்தலுக்கு முன்னாடி தேவையில்லாத பிரச்சனைகளை ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் கொடுத்துட்ருக்கீங்க பாஜக. இப்போ பாஜக தேர்தல் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸை கெடுக்காமல் வர முடியுமா? உதாரணம், இப்போ சார் பேசினாங்க, மகாராஷ்டிராவில் 39 லட்சம் வாக்காளர்கள் இன்க்ளூட் ஆகிருக்காங்க இந்த 5 மாதத்தில். அதுக்கு முன்னாடி அந்த 5 வருஷத்தில் வெறும் 32 லட்சம் தான். ஸோ 2019 24 வரைக்கும் 32 வாக்காளர்கள் தான் மகாராஷ்டிரா சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஆனால் ஒன்றிய அரசு தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் 39 லட்சம். சரிங்களா? அப்புறம் தவிர 71 லட்சம் சேர்த்திருக்கீங்க. அது இல்லாமல் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்களாம். ஸோ மகாராஷ்டிராவில் இருக்கிற பாப்புலேஷன் வந்து சொல்கிறாங்க 9.2 கோடி, ஆனால் வாக்காளர்கள் 9.7 கோடின்னு. அது எப்படி இருக்கிற மக்கள் தொகையோட வாக்காளர் எப்படி இருக்க முடியும்னா, அந்த ப்ரெஸ் மீட்டில் இன்னொரு விஷயம் எவிடன்ஸோட கொடுத்துருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க, ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் டாஸ்க் கொடுக்கப்பட்டது. என்ன டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் வேறு ஒவ்வொரு தொகுதிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10% அடிஷ்னல் வாக்காளர்களை சேர்த்தணும் அப்படின்னு. ஸோ இவங்கெல்லாம் வந்து உத்தரப்பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ், எங்கெங்கெல்லாம் பாஜக ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரப்பட்டிருக்காங்க. 3 மாதம் ஒரு வீட்டை தங்க வச்சுருக்காங்க. அங்கே ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் வந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, முன்னாடியே சொல்லணும். முன்னாடியே எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் வந்து, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அது ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க காங்கிரஸ். ஒரு கிராமத்தில் கிட்டத்தட்ட 4000 வாக்காளர்கள் தான் இருந்திருக்காங்க, அங்கே 20,000 ஆயிருக்கு. அந்த கேண்டிடேட் போய் எலெக்ஷன் கமிஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் ஆக்ஷன் எடுக்கலை. இன்றைக்கி வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு பதில் சொல்ல. அவங்க பேசி 1 வாரம் 8 நாள் ஆயிடுச்சா? எவ்வளோ நாள் சார் ஆச்சு உங்களுக்கு காங்கிரஸ் ப்ரெஸ் மீட் கொடுத்து? 10 நாளா? நேத்து கொண்டு கொடுத்துருக்காங்க. நேத்துல இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் சம்பந்தமா கொடுத்தது. சமீபத்துல ஒரு 2 வாரம் ஆச்சு. ஆமா, அந்த பிரவீன் கொடுத்தாருல, 2 வாரம் இருக்குமா? ஏன் இன்ன வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு பாயிண்ட் ரெபோட்டல் கொடுக்கல? இவங்க இப்போ வந்து இல்லை, இவங்கெல்லாம் வந்து 17 வயசுலேருந்து 18 வயசு ஆயிடுச்சு, அது இவங்க தான் அடிஷனல் ஓட்டர்ஸ், 6 மாதத்தில் இவங்கெல்லாம் ரோல் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, அது மாதிரி கொடுக்கலையே, பேசலையே. அப்படின்னு என்ன தெரியுது? பேசுவோம், முடிச்சிருங்க. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க வந்து எப்படியாச்சும் வாக்காளர்களை பொய்யா சேர்த்தி அமலாக்கத்துறை வச்சு ஏமாற்றி தேர்தலை ஜெயிக்கணும், இந்தியாவில் வந்து ஜனநாயகம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் தெரியுது. செல்வம் சொன்னதுக்கு ஒரு பதில் மட்டும். இப்போ செல்வம் சொன்னார், சேலம் தரணிதரன், திமுகவினுடைய வெற்றி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் முன்னிலையில் நிலவரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கிறப்போ திமுக தான் முன்னிலையில் இருக்கிறது. வெற்றியினுடைய ஸ்ட்ராட்டஜியா திமுக இதில் எதை பார்க்குது? தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே திமுக தான் வெற்றி பெற போகுங்கிறது எதிர்கட்சிகளே ஒப்புக்கிட்டாங்க. அதனால தான் வந்து மெயின் ஆப்போசிஷன் பார்ட்டி ஏடிஎம்கே தேர்தல் சந்திக்கலை, பிஜேபி புறக்கணிச்சிட்டாங்க. அதுவும் பிஜேபி சொன்ன காரணம் ரொம்ப வியப்பாக இருந்தது. திமுக வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க, எலெக்ஷன் கமிஷனையே வந்து கையில் வச்சுருக்கிறது பாஜக, அமலாக்கத்துறை கையில் வச்சுருக்கிறது பாஜக. எங்களை வந்து என்ன தான் பண்ணாலும் பாஜகவுக்கு 2% மேலே ஓட்டு வராதுன்னு தெரியும். அதனால் இது கண்டிப்பாக வந்து திமுக ஒரு மாபெரும் வெற்றி அடையும். ஒரு பை எலெக்ஷன் ஹிஸ்ட்ரியிலே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி வரும். அது காரணம் வந்து திராவிட மாடல் ஆட்சியை நம்ம தலைவர் முதலமைச்சர் கொடுக்கறதுனால தான் தமிழ்நாடு எல்லா துறையிலும் சிறப்பாக திகழ்ந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ நான் சொல்கிறேன், தொழில்துறை எடுத்துக்கோங்க, தமிழ்நாடு இப்போ நம்பர் 1. இங்கே பாஜக அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க, அவங்க இருந்தபோது என்ன சூழ்நிலை இருந்தது? ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் தமிழ்நாடு 15வது இடம், ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு 23வது இடம். ஆனால் இப்போ ஸ்டார்ட் அப்பில் தமிழ்நாடு 1வது இடம், இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தில் முதல் இடம், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் முதல் இடம், எக்ஸ்பேர்ட் ப்ரிப்பேர்னஸில் முதல் இடம். இதெல்லாமே நம்ம கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் வந்தது. அதே மாதிரி சோஷியோ எக்கனாமிக் மெட்ரிக்ஸ்லையும் எல்லா மெட்ரிக்ஸ்லையும் நம்ம முன்னேறி இருக்கோம். இவங்க என்ன சொல்லுவாங்க, டெட் டு கடன் அதிகமாகிடுச்சு திமுக ஆட்சி வந்துமா. ஆனால் டெட் டு ஜிடிபி 2011 கலைஞர் ஆட்சி விட்டுட்டு போகும்போது 18% தான் இருந்தது. எவ்வளோ நம்மளோட உள்நாட்டு உற்பத்தியில் என்ன சதவீதம் கடன் அப்படின்னா 18% தான் கடன். சரிங்களா? அதை எடப்பாடி ஆட்சியில் அது எடப்பாடி ஆட்சியில் 30% போச்சு, நம்ம ஆட்சியில் 3% குறைச்சி 20% இருக்குது. இதெல்லாம் டேட்டா, இதெல்லாம் ஆன்லைனில் இருக்குது. அதே மாதிரி வந்து நான் கேட்குறேன்,
லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இல்ல இருக்குங்க. அவரு இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய பிரதானமான குற்றச்சாட்டு என்பது நீங்க பட்டி ஃபார்முலாவை ஃபாலோ பண்றீங்க, மக்கள் வேட்பாளர்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல அடைச்சு வச்சு நீங்க வந்து பிரச்சாரத்தை முடக்குறீங்க, மக்களை தவறாக பயன்படுத்துறீங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா? இந்த வெற்றி, இந்த மார்ஜினைஸ்டு வெற்றி என்பது எப்படி அது விமர்சனங்களுக்கு கடந்து பார்க்க முடியுமா? 2019 இருந்து நடக்கிற எல்லா தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜெயிச்சிட்டு இருக்கு. அது உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், பை எலெக்ஷனாக இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இல்லை நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது 20 தொகுதிகள் பை எலெக்ஷன் இருந்ததில்ல, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியான தொகுதி திமுக தான் ஜெயிச்சிருக்கு. எல்லா தொகுதியும் ஜெயிக்கலினாலும் நான் சொல்ல 2019 அந்த பை எலெக்ஷன். ஸோ அப்படி இருக்கும்போது மக்களுக்கு வந்து திமுக மேலே ஆதரவு இருக்குது, தலைவர் மேலே நம்பிக்கை இருக்குது. அதுக்கு நாம் என்ன வேணாலும் சாயம் பூசலாம். ஆனால் ஒன்றியத்தில் நாம் ஆட்சியில் இருக்கோமா? தேர்தல் யார் நடத்துகிறா? உள்ளாட்சி தான் பரவாயில்ல, மாநில தேர்தல் ஆணையம் நடத்துகிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் மற்ற தேர்தல், மாநில அரசு தேர்தலோ, பை எலெக்ஷனோ, இல்லை ஒன்றிய அரசு தேர்தலோ எல்லாமே நடத்துறது எலெக்ஷன் கமிஷன். அது யாரு கீழே வருது? ஒன்றிய அரசு கீழே வருது. அட்டானமஸ் பாடி இல்லைனா ஒன்றிய அரசுக்கு டில்டடான பாடி, சரிங்களா? அது மாதிரி எலெக்ஷன் நடக்கும்போது அந்த தொகுதியை ஃபுல்லாக கண்ட்ரோல் யார் எடுத்துக்கிறா? எலெக்ஷன் கமிஷன் தான். ஆஃபீஸர்ஸ் எல்லாம் மாற்றுறாங்கல்ல, அவ்வளோதான். அதிலே முடிஞ்சிருச்சு. நாங்களும் பாஜகவும் எதிராக இருக்கோம். சித்தாந்த ரீதியாக திமுகவோட முதல் எதிரி பாஜக தான். இப்போ இடையில கூட ஒரு தேர்தல் அதிகாரி மாற்றப்பட்டதுன்றது வெற்றி, திமுகவினுடைய வெற்றியை தடுக்கிறதுக்கான முயற்சின்னு பார்க்குறீங்களா? அதை இல்லை எலெக்ஷன் நடக்கும்போது அதிகாரிகளை மாற்றுறது இயல்பு. அது எந்த ஆட்சி இருந்தாலும் எதனால்னா, ஒரு பை எலெக்ஷன் நடக்கும்போது அந்த ஆஃபீஸர்னால் அந்த லோக்கலில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். எங்கள் கட்சிக்கு மட்டும் இல்லை, திமுகவுக்கு மட்டும் இல்லை. அவர் ஒரு அதிகாரி 2 வருஷமாக அங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்கிற அதிமுக பிரமுகராக இருக்கட்டும், இல்லை நாம் தமிழ் பிரமுகராக இருக்கட்டும், திமுக பிரமுகராக இருக்கட்டும், எல்லாரும் அங்கே போய் ஒரு பழக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ரொட்டீனாக ரேண்டமாக ஒரு ஆஃபீஸரை சேஞ்ச் பண்ணி புதுசாக போடுறதுக்கு அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். அதில் வந்து நம்ம எதுவும் போக தேவையில்லை, சரிங்களா? அதனால் இதெல்லாம் அதே மாதிரி லா அண்ட் ஆர்டர் மட்டும் விளக்க சொல்லிடுறேன். லா அண்ட் ஆர்டர் டேட்டா வச்சு பார்த்தா வந்து தமிழ்நாட்டில் திமுக வந்ததுக்கப்புறம் குறைஞ்சிருக்கு. என்சிஆர்பி டேட்டா படி உத்தரப்பிரதேசில் பெண்களுக்கு மேலே 9000 குற்றங்கள் வருஷம் நடக்குது. அப்படின்னா 9000 குற்றங்கள்னா வருஷம் எவ்வளோ குற்றம்? 30 குற்றங்கள். அதில் மோசமான குற்றங்கள் பார்த்தா 6000 குற்றங்கள் நடக்குது. 20 ஏன் அந்த 20யும் ஊடகங்கள், நான் சொல்லி முடிச்சேன், அந்த 20யும் ஏன் ஊடகங்கள் நோட் பண்றது இல்ல? சேலம் நீங்க சொல்றது என்சிஆர்பி ரிப்போர்ட் படி நீங்க வந்து குற்றம் குறைஞ்சிருக்குது அப்படின்ற பார்க்கப்போ பெரிய பெரிய சம்பவங்கள் நடந்திருக்குது இல்லையா? ஆம்ஸ்டாங் படுகொலை ஆகட்டும், அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பாலியல் துன்புறுத்தல் ஆகட்டும், பல இடங்கள்ல ஒரு பெரிய மேஜர் பிரேக்கிங்கான குற்றங்கள் தான் நடந்திருக்குது. இதை நம்ம கடந்து போயிட முடியுமா? இல்லை சார், நான் தான் சொல்கிறேன். நான் அது கேர்ஃபுல்லாக சொல்ல, டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா அது வந்து ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக சொல்லணும். ஸோ உத்தரப்பிரதேசம் வந்து ஒரு நாளைக்கு 30 நடக்குது. மீடியா அது 30யும் 20யும் கவர் பண்ணுறீங்களா? ஒவ்வொரு நாளும் கிடையாது. தமிழ்நாட்டில் குற்றங்கள் இது நடந்திருக்கு. ஆனாலும் முன்னாடியோட சூழ்நிலை முன்னேறி இருக்கு. ஏன்னா ஒரு குற்றமில்லாத சமுதாயத்தை தான் எங்கள் அரசு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் குற்றமில்லாத சமுதாயம் உலகத்தில் எங்கேயாச்சும் இருக்கா? உலகத்திலே ஒரு பீஸ்ஃபுல்லான நாடுன்னு பார்த்தா நார்வே. அங்கேயுமே குற்றங்கள் தினம் 3 கொலைகள் நடக்குது. ஆனால் உலகத்திலே சேஃபஸ்டான நாடாக தான். ஸோ ஒரு உட்டோப்பியன் வேர்ல்ட் அப்படின்னா என்ன? குற்றங்களே இல்லாத வேர்ல்டு. அதை உருவாக்கணும் முயற்சி பண்ணுறோம். ஆனாலும் அது உடனே நடந்துருமா? ஸ்லோவாக தான் நடக்கும். ஆனால் பாஜக என்ன பண்ணுறாங்க, அதிமுக சேர்ந்து என்னென்னா, அந்த ஐசோலேட்டட் இன்சிடென்ட் நடக்குதுல்ல, அதை இவங்க ஆம்பிளிஃபை பண்ணி தமிழ்நாடு வந்து பெண்களுக்கு எதிரான மாநிலம், பெண்களுக்கு இங்கே வந்து பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு மாயையை உருவாக்கி தமிழ்நாடு கெட்ட பேர் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இல்லை இப்போ எப்போ உலக வரலாறு எடுத்திங்கன்னா சமுதாயம் இருக்க குற்றங்கள் நடக்கும். ஆனால் இது ஆர்கனைஸ் கிரைம் அப்படின்னு ஏதோ தமிழ்நாட்டில் நடக்குது. இப்போ சவுத் அமெரிக்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரக் ஆர்ட்டில் எக்ஸிஸ்ட் ஆகுது, சரிங்களா? அதுக்கெலாம் வந்து ஒரு அரசாங்க தயவு தேவை. இண்டிவிஜுவல் பகைக்காக ஒரு சில கொலைகள் நடக்குது அப்படின்னா அதுக்கும் அரசாங்கத்துக்கு என்ன சம்மந்தம்? ஸோ அதுக்கும் அரசாங்க தயவும் தேவையில்லை. ஒருத்தர் ரோக் எலிமெண்ட் ஆகிட்டாரு, அவரு ஒரு குற்றம் செய்கிறாரு, நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், டிட்ரண்ட் வருது. ஒரு சிலவங்க டிட்ரண்ட்டும் இல்லாமல் ஒரு குறுகிய சதவீதத்தில் இருக்கவர் பண்ணுறாங்க, சரிங்களா? ஒருத்தர் 1 கோடியில் ஒருத்தர் அந்த தவறு செய்கிறாரு அப்படின்னா அதுக்கு அரசாங்க தயவு இருக்குன்னு சொல்றது தவறு. அந்த குற்றங்கள் அரசு தடுக்கணுமானா தடுக்கணும். அதுக்கு நான் பேசி முடிச்சிடுறேன். 2G விஷயத்தை பெருசாக்குனது வந்து வினோத் ராய் அப்படிங்கிற அதிகாரி. அவர் யாரு? பாஜகவோட கைக்கூலி. அதை பாஜக பெருசாக்குனாங்க. அதை தான் 2016க்கு முன்னாடி பல வருஷம் பேசினாங்க. 2014 பாஜக ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஏன் இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸில் எதுவும் பண்ணித்தர முடியல அப்படின்னா 2 தான் விஷயம். ஒன்று, அந்த கேஸில் முகாந்தரம் சுத்தமாக இல்லை. 2வது, இவங்களுக்கு சுத்தமாக நிர்வாகத்திறன் அவ்வளோ மோசம், தவறான விஷயத்தை கூட இவங்களால வாங்கி தர முடியல. ரெண்டுமே என்ன சொல்லுதுன்னா,
பாஜக இந்த நாட்டுக்கு சரியில்லைன்னு தான் சொல்லுது. அதுக்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலுக்கு போகலான்னா நாட்டில் ஒன்று புரிஞ்சுக்கணும். கேஸை போட்டால் யார் வேணாலும் கேஸ் போடலாம். நானும் வந்து உங்கள் மேலே பொய் வழக்கு போட போகலாம், இவர் வேணாலும் என் மேலே போட போகலாம், இல்லை நான் இவர் மேலே போட போகலாம். இன்வெஸ்டிகேட் பண்ணோம், அது ஒரு டைம் ஆகும். அதுக்கப்புறம் தான் என்ன கூட்டுறாங்களோ அப்புறம் கோர்ட்டுக்கு போவோம். கோர்ட் 2 சைடும் கேட்டு இறுதி தீர்ப்பை கொடுப்பாங்க. இது வந்து ஒரு 3-4 வருஷம் ஆகும் ஐடியலாக, இல்லை ஒரு சில வழக்கு 10 வருஷம் கூட போகும். ஆனால் இடி வழக்கை பொறுத்த வரைக்கும் கேஸ்ன்னு ஒன்று போட்டாவே நீங்கள் ஜெயிலில் வச்சிடலாம். இதுதான் சுப்ரீம் கோர்ட்டே வாதாடி என்ன சொல்கிறாங்கன்னா, பெயில் இஸ் த நார்ம், சரியா, பெயில் இஸ் நாட் எக்ஸம்ஷனுங்கிறாங்க. அந்த இடி வழக்கில் இந்த லூப்போல் எதனால் வந்ததுன்னா, அந்த காலத்தில் ட்வின் டவர் அட்டாக் நடந்ததுக்கப்புறம் தீவிரவாதத்துலேருந்து வர காசு, ட்ரக்ஸ் காசெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பிஎம்எல்ஏ ஆக்ட் எல்லா நாடுகளும் பிஎம்எல்ஏ இங்கே நம்ம ஊருக்கு பேர், ஆனால் அந்த மாதிரி சட்டங்கள் எல்லா நாடுகளும் கொண்டு வரணும்னு ஐநா சபையில் அமல்படுத்தின சட்டம். ஆனால் அதை வச்சு நம்ம அரசியல் காழ்ப்புணர்ச்சி எடுத்துக்கிறோம். அதனால் இடி கேஸில் வந்து ஒருத்தர் ஜெயிலில் இருக்காரு, அதனால் அவர் குற்றவாளி அப்படின்னு பாஜக சொல்கிறது வந்து முற்றிலும் தவறு. அதை அவங்க துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க. ஏன்னா கோர்ட்டில் தீர்ப்பு வந்தால் தான் ஒருத்தர் நிஜமே குற்றவாளி இல்லைன்னு சொல்ல முடியும். செல்வம் அவர்கள் சொல்ல முடியாது, பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்ல முடியாது, சரிங்களா? ஸோ இடி வந்து நான் வேற யாருக்காக